நமக்கு ரெண்டு கண்கள் இல்ல அப்படின்னா உலகமே இருட்டுதான். நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நமக்கு கண்கள் இருக்கிறனால தான் நம்மளால உணர முடியுது. அப்படிப்பட்ட கண்களை பராமரிக்கிறதுல நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றோம். இதனால நிறைய கண் நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல ரொம்பவே எளிமையான முறையில நம்மளுடைய கண்களை எப்படி பராமரிக்கலாம், எப்படி பாதுகாக்கலாம், கண்கள் நல்லா தெரியறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுவும் இதை குழந்தை பருவத்தில இருந்தே நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா பிற்காலத்திலையும் கண்ணாடி அணிய வேண்டிய தேவையே நமக்கு இருக்காது. சோ அது என்னலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண் பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா காலையில இளஞ்சூரியனை ஒரு 2 நிமிடம் நேரடியா பார்க்கலாம். கண் கிருமிகள்லாம் அழிய சூரிய ஒளி மிகச் சிறந்தது. அதே போல விட்டமின்ஸ் தராத சக்தியை சூரிய ஒளி நம்ம கண்ணுக்கு தரும். கண் பார்வை தெளிவாக துளசியை இரவுல தண்ணீர்ல ஊற வச்சு காலையில சாப்பிடலாம். கண் பார்வை பிரகாசமாக காய்ந்த எண்ணெயில அருகம்புல்ல கலந்து அப்படி வெயில்ல கொஞ்ச நாட்கள் வச்சிடுங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். அதே போல கண் பார்வை பிரகாசத்துக்கு பப்பாளி பழம் சாப்பிட்டு வரலாம். கண்கள்ல கிருமி தொற்றாமல் இருக்க மஞ்சள் கலந்த நீர்ல கைக்குட்டையை நனைச்சு அதை வச்சு கண்களை தொடச்சிட்டு வரலாம். இதனால கிருமிகள் கண் பக்கமே வரவே வராது. அடுத்ததா கண்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து கண் கருவளையம் மறைறதுக்கு ஒரு அருமையான டிப் இருக்கு. பால்ல நல்லா பஞ்சை முக்கி எடுத்து கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அதை கண்கள் மேல அப்படியே வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிருந்தாலே போதும், கருவளையம் அருமையா மறையும். கண் எரிச்சல் குணமாகணும் அப்படின்னா வில்வக்காய பால்ல அரைச்சு தலையில தேய்ச்சிட்டு வரலாம். கண் பார்வை தெளிவாகிறதுக்கு கொத்தமல்லி கீரையோட துவரம்பருப்பு அரைச்சு சாப்பிடலாம். கண் பார்வையில தெளிவு, நரம்புகள்ல சுறுசுறுப்பு பெற ஒரு செப்பு பாத்திரத்துல துளசி தண்ணீரை போட்டு வச்சு காலையில வெறும் வயிற்றுல அந்த துளசியும் சாப்பிட்டுட்டு தண்ணீரையும் குடிச்சிட்டு வரலாம். கண் எரிச்சல், கண் பொங்குதல்லாம் சரியாகிறதுக்கு அகத்தி கீரையை ஆஞ்சு அதை மிக்சியில போட்டு சாறு எடுத்து அது கூட துவரம்பருப்பு சேர்த்து வேக வச்சு தேங்காய் பால் சேர்த்தும் சாப்பிடலாம். கண் குளிர்ச்சிக்கு கடுக்காய் தோல், நெல்லிக்காய் இந்த ரெண்டையும் கொட்டை நீக்கி காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு ஒரு பாட்டில்ல வச்சிருந்து தினமும் ஒரு 3 கிராம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் குளிரும், சளியால உண்டாகக்கூடிய தலைவலியும் குணமாகும், பார்வை சக்தியும் பெருகும். ட்ரை பண்ணி பாருங்க. கண் வலி குணமாகணும் அப்படின்னா ஒரு கரண்டி சீரகத்தூள் எடுத்துக்கங்க. அதை நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சிடுங்க. அந்த எண்ணெயை தலை முழுக்க தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சு பாருங்க. கண் வலியும் தீரும், கண் பிரகாசமாவும் இருக்கும். அப்புறமா மாலை கண் நோய் குணமாகணும் அப்படின்னா வேப்பம் கொழுந்து, ஓமம், உப்பு இத 3ஐயும் சேர்த்து அரைச்சு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய இந்த படலம் மறைஞ்சு விரைவில் குணமாகும். கண் பார்வை கூர்மையா இருக்கணும் அப்படின்னா தாண்டிக்காய பொடி செஞ்சு 1/4 டீஸ்பூன் தேன்ல குழைச்சு சாப்பிட்டு வரலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண் பார்வை கூர்மை பெறணும் அப்படின்னா சித்திரை வைகாசி மாதங்கள்ல தொடர்ந்து 60 நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டு வந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்னென்ன பொருட்கள்லாம் சாப்பிட்டா கண்களுக்கு ரொம்ப நல்லது, எப்படி நம்முடைய கண் பார்வையை மேம்படுத்தலாம், கண் நோய்கள் எப்படி வராம தடுக்கலாம்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இது தேவைப்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேஎம்எஸ் ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ரூபீஸும் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க.